வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் விமான நிலையம் 2,36,000 ஈத் பயணிகளுக்காக தயாராக உள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையம் ஜூன் 9ஆம் தேதி புனித பூமியிலிருந்து திரும்பும் முதல் தொகுதி யாத்திரிகளுக்கு சேவை செய்யும். அதே நேரத்தில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஈத் அல் அத்ஹா விடுமுறையின் போது விமான நிலையம் 1737 விமானங்களை இயக்கும் என்று அறிவித்திருக்கின்றது. ஒரு செய்திக்குறிப்பில் விடுமுறையின் போது புறப்படும் மற்றும் வரும் பயணிகளின் எண்ணிக்கை 2,36,008 என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. துபாய், கெய்ரே, ஜெத்தா, தோஹா மற்றும் இஸ்தான்புல் ஆகியவை பயணிகளுக்கு மிகவும் விருப்பமான இடங்களாகும். விடுமுறை காலத்தில் இந்த இடங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதால் விமான பயணத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வந்து சேருவதன் முக்கியத்துவத்தையும் தேவையான அனைத்து பயண ஆவணங்களும் முழுமையானதாகவும் செல்லுபடியாகும் என்பதையும் உறுதி செய்வதையும் இது வலியுறுத்தி இருக்கின்றது. பாஸ்போர்ட், உறுதிப்படுத்தப்பட்ட விமானம் மற்றும் ஹோட்டல் முன்பதிவுகள் மற்றும் தேவைப்பட்டால் நோக்கம் கொண்ட இடத்திற்கு நுழைவு விசாவை பெறுதல் போன்றவை விமான நிலையத்தில் செயல்படும் நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பயணத்தின் சீரான ஓட்டத்தை உறுதி செய்வதற்கும் பயணிகளுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை இது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குவைத்தில் ஈத் அல் அத்ஹா கொண்டாட்டம். உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், தீயணைப்புத்துறை மற்றும் பல தன்னார்வலர்கள் உட்பட பல அரசு அமைப்புகளுடன் இணைந்து இஸ்லாமிய விவகார அமைச்சகத்தால் தயாரிக்கப்பட்ட 57 மசூதிகள் மற்றும் பிரார்த்தனை மைதானங்களில் ஏராளமான குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் ஈத் அல் அத்ஹா தொழுகையை நிறைவேற்ற ஒன்று கூடினர். பொது பாதுகாப்பை உறுதி செய்வதையும் சடங்குகள் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெறுவதை நோக்கமாக கொண்ட நம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் கவனமான அமைப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட சூழலில் நியமிக்கப்பட்ட பிரார்த்தனை இடங்களில் வழிபாட்டாளர்களின் கணிசமான கூட்டம் காணப்பட்டது. சகிப்புத்தன்மை, இஸ்லாமிய ஒழுக்கங்களை பின்பற்றுதல் மற்றும் இந்த நிகழ்வோடு தொடர்புடைய மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை மௌலவிமார்கள் வலியுறுத்தினார்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களில் மிகவும் நல்லொழுக்கமான வழிபாட்டு செயல்களில் ஒன்றாக தியாகத்தின் முக்கியத்துவத்தையும் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றனர். வழிபாட்டாளர்களை ஆதரிப்பதற்கும் ஏதேனும் அவசர நிலைகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்கும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்புடன் ஈத் தொழுகைகள் நடைபெற்றன. குவைத் கல்லறைகளில் பெருநாள் அஞ்சலி செலுத்தும் குடும்பங்களின் கூட்டம் அலைமோதியது. ஈத் அல் அத்ஹா முதல் நாளான அதிகாலை முதல் ஹஜ்ஜின் முடிவையும் இஸ்லாமிய நாட்காட்டியில் மிகவும் விருப்பப்படும் பண்டிகைகளில் ஒன்றின் தொடக்கத்தையும் குறிக்கும் வகையில் காற்றில் ஒருங்கிணைந்த தக்பீர்களும் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் புகழும் எதிரொலித்தன. பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்ட போது நாடு முழுவதும் உள்ள குடும்பங்கள் உறவினர்களை சந்தித்து உறவை வலுப்படுத்தும் நீண்டகால மரபுகளை ஏற்றுக்கொண்டன. இது ஈத்தின் உணர்வை வரையறுக்கும் ஆழமாக வேரூன்றிய வழக்கமாகும். ஈத் பண்டிகை என்பது பண்டிகை கூட்டங்கள் மற்றும் சமூக மகிழ்ச்சிக்கான நேரம் மட்டுமல்ல, சிந்தனை மற்றும் நினைவுகூறலுக்கான வாய்ப்பாகும். இஸ்லாம் விசுவாசிகள் குடும்ப மற்றும் சமூக தொடர்புகளை நிலைநிறுத்த ஊக்குவிக்கின்றது. எதை இறந்தவர்களையும் கூட நீட்டிக்கின்றது. பலருக்கு இந்த விடுமுறை மறைந்த அன்புக்குரியவர்களின் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தோழர்கள் கல்லறைகளை பார்வையிடவும் அவர்களின் ஆன்மாக்களுக்காக பிரார்த்தனை செய்யவும் புனித குர்ஆனை ஓதவும் ஒரு தருணமாக மாறும். நாடு முழுவதும் உள்ள நகரங்களில் கல்லறைகளுக்கு கணிசமான எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர். குடும்பங்கள் கல்லறைகளின் ஓரங்களில் நின்று அல் பாத்திஹா மற்றும் பிற வசனங்களை ஓதி தங்களுடன் இல்லாதவர்களுக்காக மன்னிப்பு மற்றும் கருணையை தேடினார்கள். ஆண்டுகள் கடந்த போதிலும் கடந்த ஈத்களை பகிர்ந்து கொண்டவர்களின் நினைவுகள் தங்கள் அன்புக்குரியவர்களின் இதயங்களில் தெளிவாக இருந்தன. ஈத் பண்டிகையின் போது கல்லறைகளுக்கு செல்வது ஆன்மீக தொடர்ச்சி மற்றும் பக்தியின் ஒரு செய்கையாகும். இறந்தவரை கௌரவிக்கும் அதே வேளையில் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும் ஒரு வழியாகும். அன்பும் தொடர்பும் வாழ்க்கையை தாண்டி நீடிக்கும் என்பதையும் நினைவு கூறல் கொண்டாட்டத்தின் ஒரு புனிதமான பகுதியாகும் என்பதையும் இது நினைவூட்டுகிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.50 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.72 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.32 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.13 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 279.60 இந்தியன் ரூபாய்களாகும்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 975.50 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 398.49 பங்களாதேஷி டக்காஸ் ஆகும்.